Hello guys, welcome to my channel Met IQ Neat Tamil. I'm Nazira. As I said, எல்லா லெசன்ல இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே வந்து நான் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல கவர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பேசிஸ்ல வந்து இன்னைக்கு பார்க்க போறது கிளாஸ் 11 கெமிஸ்ட்ரியில இருக்கிற அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன்ல அட்டாமிக் நம்பர் மாஸ் நம்பர். ஓகே, ஸோ சி ஹியர் அட்டாமிக் நம்பர்னா என்னது? இங்க இருக்கிற டெஃபினிஷன்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சி ஹியர் அட்டாமிக் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, அட்டாமிக் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். டெஃபினிஷன்லயும் என்னதான் கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் பிரசன்ட் இன் த நியூக்ளியஸ் ஆஃப் an atom. அட்டாமிக் நம்பர்னாலே என்னதான்? தட் இஸ் த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் அட்டாமிக் நம்பரை எதுல ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க? Z. ஓகே, அட்டாமிக் நம்பர் இஸ் ரெப்ரசன்டட் பை Z. இது ஞாபகம் வச்சுக்கணும். இன்னொன்னு இங்க பாருங்க, கீழே ஹைட்ரஜன்ல வந்து எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? 1. ஓகே, ஹைட்ரஜன்ல வந்து 1 இருக்கு. கார்பன்ல எத்தனை புரோட்டான் இருக்கு? 6 இருக்கு. எதுக்கு சொல்றேன்னு இது நான் லாஸ்டா சொல்றேன். ஆக்சிஜன்ல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? 8 புரோட்டான்ஸ் இருக்கு. ஓகே, சோடியம்ல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? 11 புரோட்டான்ஸ் இருக்கு. பாஸ்பரஸ்ல எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கு? 15 புரோட்டான்ஸ் இருக்கு. இதுல எத்தனை நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கோ, ஓகே, இந்த புரோட்டான்ஸ் தான் வந்து இந்த எலமெண்ட்டை டிஃபைன் பண்ணும். எத்தனை நம்பர் ஆஃப் இப்போ வந்து ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்றாங்க, லைக் 6 புரோட்டான் இருக்கிற எலமெண்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க கார்பன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேவா? 8 புரோட்டான் இருக்கிற எலமெண்ட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லணும். ரைட்? சோ இந்த புரோட்டானை வச்சுதான் அது என்ன எலமெண்ட் அப்படின்றதையே அவங்க டிஃபைன் பண்றாங்க. ஓகே, உங்களோட கேரக்டரை வச்சுதான் நீங்க வந்து எப்படி அப்படின்றத ஒருத்தவங்க டிஃபைன் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய பேசிஸ்ல சொல்லுவாங்க, உங்ககிட்ட எவ்வளவு காசு இருக்கோ, உங்ககிட்ட இருக்கிற அக்கௌண்ட் பேலன்ஸை வச்சுதான் உங்களை வந்து ஒரு பீப்புள் ஜட்ஜே பண்ணுவாங்க. ஓகேவா? அத மாதிரி இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, உன்னோட கேரக்டர் வச்சுதான் நான் உன்னை டிஃபைனே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நிறைய அது மாதிரிலாம் இருக்கு. ரைட்? அத மாதிரி ஒரு எலமெண்ட்டை அதுல இருக்கிற புரோட்டான்ஸை வச்சுதான் டிஃபைனே பண்ணுவாங்க. ஓகேவா? அண்ட் 2 எலமெண்ட்டுக்கு ஒரே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சி ஹியர், இங்க ஹைட்ரஜன்ல 1 புரோட்டான் இருக்கு எனக்கு. கார்பன்ல வந்து 6 புரோட்டான் இருக்கு. ரெண்டுத்துக்குமே சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸா இருக்கு எனக்கு? இல்ல டிஃபரெண்ட் புரோட்டான் தானே இருக்கு. சோ அதான் சொல்றாங்க, 2 எலமெண்ட்டுக்கு ஒரே நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்க முடியாது. ஓகேவா? இருக்கக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் இது வேணாம். இதை நான் லாஸ்டா சொல்றேன். ஓகே, சி ஹியர் நெக்ஸ்ட் என்னது? மாஸ் நம்பர். மாஸ் நம்பரை வந்து A, இட் இஸ் ரெப்ரசன்டட் பை A. அண்ட் இதுக்கும் டெஃபினிஷனுக்கு முன்னாடி இங்க பாருங்க, மாஸ் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான். ஓகேவா? புரோட்டான் நியூட்ரான் ரெண்டுமே ஆட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ என்னது? மாஸ் நம்பர். See the definition now. Sum of protons and neutrons present in the atomic nucleus. Same தானே? protons and neutrons ரெண்டுமே ஆட் பண்ணி வர வேல்யூ என்னது? மாஸ் நம்பர். ஓகே, இது வந்து நியூக்ளியான் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியான், ஏன் அதை நியூக்ளியான் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க? நியூக்ளியான்ஸ்ல வந்து என்ன இருக்கு? புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறது தான் என்னது? நியூக்ளியான்ஸ். ஓகேவா? இதையும் நம்ம எப்படி தான் கால்குலேட் பண்றோம்? மாஸ் நம்பரையும் புரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் சேர்த்து தான் கால்குலேட் பண்றோம். நியூக்ளியான்ஸ்னா என்னது? நியூக்ளியான்ஸ்ல புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் ரெண்டுமே இருக்கும். அதான் வந்து நியூக்ளியான்ஸ். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றோம்? இதனா மாஸ் நம்பர் எப்படி கால்குலேட் பண்றோம்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இதை மாதிரி கால்குலேட் பண்றோம். இதுவும் வந்து ரெண்டும் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் இருக்குல்ல, அதனால இதை வந்து என்னன்னு சொல்றாங்க? நியூக்ளியான் நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ஆட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் எதெல்லாம் வந்து கம்போஸ் பண்ணிருக்கோம் அந்த ஆட்டம்? ஆட்டம் இஸ் மேட் ஆஃப் எலக்ட்ரானு, புரோட்டானு, நியூட்ரான் மூணுமே தானே. ஆனா இங்க நம்ம மாஸ் நம்பர் கால்குலேட் பண்றப்ப மட்டும் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் மட்டும் தான் நம்ம ஆட் பண்றோம். நம்ம இந்த எலக்ட்ரானை கணக்கிலேயே எடுக்கல. வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட்? ஆடும் பண்ணல, சப்ராக்டும் பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. அது நம்ம எலக்ட்ரானை. ரீசன் என்னன்னா, சி ஹியர், ஆட்டம் எலக்ட்ரானோட மாஸ் வந்து நெக்லிஜிபிள். அதோட வெயிட் வந்து மாஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? அதனால அதை வந்து சி ஹியர் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால். அதனால எலக்ட்ரான் மாஸ் இஸ் நெக்லிஜிபிள். ஓகேவா? நெக்ஸ்ட், இப்ப நைட்ரஜன்ல வந்து 7 புரோட்டான்ஸ் இருக்கு, 7 நியூட்ரான்ஸ் இருக்கு. இங்க ஃபார்முலா என்ன பார்த்தோம்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸா. சோ 7 புரோட்டான்ஸ் பிளஸ் 7 நியூட்ரான்ஸ், ஓவரால் வேல்யூ 14. அப்ப அதோட மாஸ் நம்பர் என்னது? 14. ஓகேவா? இப்ப கார்பன்ல 6 புரோட்டான்ஸ் இருக்கு, 6 நியூட்ரான்ஸ் இருக்கு. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு கிடைக்கிறது 12. இப்ப 12 தான் என்னது? மாஸ் நம்பர். ஓகே, நெக்ஸ்ட் சோடியம் 11 புரோட்டான்ஸ் இருக்கு, 12 நியூட்ரான்ஸ் இருக்கு. டோட்டல் ஆட் பண்ண கிடைக்கிற வேல்யூ 23. 23 என்னது? மாஸ் நம்பர்.
ஓகே, நெக்ஸ்ட் அதோட ரெப்ரசன்டேஷன் எப்படி? இந்த எக்ஸ்ன்றது வந்து நீங்க போடுற எலிமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து கார்பனா இருக்கலாம். இப்ப கார்பன் அப்படின்னா சியா, அதோட அட்டாமிக் நம்பர் என்னது 6, மாஸ் நம்பர் என்னது 12. ஓகேவா? மேல இருக்குல்ல இந்த 12 இதுதான் வந்து என்னது மாஸ் நம்பர். ஓகேவா? கீழ இருக்குல்ல இதுதான் வந்து அட்டாமிக் நம்பர். இந்த மாஸ் நம்பரை வந்து நான் எதுல ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? ஏ. இங்க கொடுத்திருக்காங்களா? மாஸ் நம்பரை எதுல ரெப்ரசென்ட் பண்றாங்க? ஏ. அட்டாமிக் நம்பர் எதுல ரெப்ரசென்ட் பண்றாங்க? ஜெட். இப்போ வந்து எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது? மாஸ் நம்பரை தான் வந்து ஏல ரெப்ரசென்ட் பண்ணணும். மாஸ் நம்பரை மேல தான் போடணும். அண்ட் அட்டாமிக் நம்பரை ஜெட்ல தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதை கீழே தான் போடணும். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒருத்தன் வந்து கிளாஸ்ல ஏ கிரேட் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேவா? எல்லாத்துலயுமே வந்து ஏ கிரேட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? ஏ நீ மாஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்படி மாஸா இருக்கிற ஒருத்தவங்க என்னதான் பண்ணணும்? மேலேயே தான் இருக்கணும் எப்பவுமே. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது மாதிரி சொல்றேன். ஓகேவா? ஒருத்தன் வந்து கிளாஸ்ல என்ன பண்றான்? ஏ கிரேட் மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கான். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? ஏ நீ மாஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மாஸா இருக்கிற ஒருத்தவங்க வந்து எப்பவுமே எங்க தான் இருக்கணும்? மேல தான் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிட்டாலே இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும். இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏ அப்படின்னாலே அ அதாவது ஏ கிரேட் தான் எடுக்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்க? நீ மாஸ்டா அப்படின்னு சொல்றாங்க. மாஸா இருக்கிற ஒருத்தவங்க வந்து மேல தான் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கு அப்படியே இன்னொன்னு என்னது? அட்டாமிக் நம்பர். இத ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அது ஞாபகம் இருக்கும். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் இப்ப வந்து சி ஹியர் கார்பன்ல கீழ இருக்கிறது என்ன சொன்னேன்? அட்டாமிக் நம்பர் சொன்னேன். மேல இருக்கிறது என்ன சொன்னேன்? மாஸ் நம்பர்னு சொன்னேன். லிசன் ஹியர். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். ஓகே, number of protons that is equal to number of electron and that is equal to atomic number. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. number of protons is equal to number of electron is equal to atomic number. இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நியூட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் தான் ஃபார்முலா வேணும். ஃபார்முலா இங்க கொடுத்திருப்பாங்க. நியூட்ரான் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பர். சோ see here கார்பன்ல நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளோ? 6. அப்ப நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவுதான்? 6 தான். நியூட்ரான்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப மாஸ் நம்பர் மைனஸ் ஆஃப் அட்டாமிக் நம்பரா? 12 மைனஸ் 6 என்னது? 6. சோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ? 6. ஓகே, நெக்ஸ்ட் குளோரின் பாருங்க. இங்க கீழ இருக்க வேல்யூ தான் என்னன்னு சொன்னேன்? அட்டாமிக் நம்பர்னு சொன்னேன். அப்ப அட்டாமிக் நம்பர் என்னது? 17. அட்டாமிக் நம்பர் தட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸும் 17. ஓகே, நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் சொன்னேன். அப்ப புரோட்டான் 7னா எலக்ட்ரானும் என்னதான்? 7 தான். இப்ப நியூட்ரான் கண்டுபிடிக்கணும். நியூட்ரான் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன? மாஸ் நம்பர் மைனஸ் அட்டாமிக் நம்பரா? 35 மைனஸ் 17 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கிற வேல்யூ 18. ஓகேவா? சோ நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் எவ்வளோ? 18. ஃபைன், தட்ஸ் ஃபார் டுடே. அண்ட் இத மாதிரியே வந்து ஃபர்தர் டாபிக்ஸும் நான் வந்து அப்கமிங் வீடியோஸ்ல கவர் பண்றேன். ஓகே, yeah, that's for today. And if you have any doubts, do comment in the comment section. If you like my video, do like and don't forget to subscribe. Thank you for watching.